ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஷாம்பூ தான் மேக் பண்ண போகிறோம். அது சார்கோல் அண்ட் ஆலிவேரா வச்சு இன்றைக்கி நம்ம ஷாம்பூ மேக் பண்ண போகிறோம். இந்த சார்கோல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லாவே டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். நம்மளோட டேண்ட்ரஃபை மெயினாக நம்ம டேண்ட்ரஃபை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஹேரை நல்லாவே க்ரோத் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். இச்சினஸ் எல்லாமே இது க்யூர் பண்ணும். நம்ம ஆலிவேரா போடுறதுனால நம்மளோட ஹேரை நல்லா மாய்ஸ்சராகவும் ஷைனாகவும் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஷாம்பு எப்படி மேக் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுற பவுல்ஸ், ஸ்பேச்சுலா, ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் பண்ணுற இடமும் நல்லா ஸ்டெர்லைஸ் ஆகிருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற பவுல்ஸு, ஸ்பேச்சுலாஸும் நல்லா ஸ்டெர்லைஸ். ரப்பிங் ஆல்கஹால், ஐசோப்ரோபைன் ஆல்கஹால் இல்லைனா ரப்பிங் ஆல்கஹால் ரெண்டுமே ஒன்று தான். இதை ஸ்ப்ரே பண்ணி டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே போயிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஷாம்பூ பேஸ் தான். இது நம்மளோட ஒர்க் ஷாப்பில் இருக்குது. இந்த ஷாம்பூ பேஸ் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறது நம்மளோட ஒர்க் ஷாப்ஸில் இருக்குது. ஷாம்பூ மேக்கிங் ஒர்க் ஷாப்பில் இன்றைக்கி நான் டிரான்ஸ்பரண்ட் பேஸ் தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். 50 கிராமுக்கு நான் அந்த பேஸஸ் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம 50 கிராம்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் இதில் சார்கோல் இன்ஃப்யூஸ் பண்ணது, வாட்டரில் சார்கோல் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ஆறுனக்கப்புறம் தான் யூஸ் பண்ணும். நீங்கள் ஒரு 3 to 5 கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரு 3 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த சார்கோல் டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ரொம்ப அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷாம்பூஸ் நீங்கள் பண்ண உங்களோட டேண்ட்ரஃப்ஸ் எல்லாம் கம்மியாகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 கிராம்ஸ் போட்டுட்டேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேஸோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ண எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் ஷாம்பூ மேக்கிங் ஒர்க் ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் பேஸ் எப்படி பேக் பண்ணுறது, பேர்ல் பேஸ் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி ஃப்ளேவர்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம சொல்லி தந்துடுவோம். இதில் தியரி வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்க ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 to 3 கிராம்ஸ்க்கு நீங்கள் ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கலாம். இது நம்ம மேக் பண்ண ஆலிவேரா ஜெல் தான். ஸோ அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஜெல் மேக்கிங் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஷாம்பூ மேக்கிங் கிளாஸஸ், ஜெல் மேக்கிங் நம்மக்கிட்ட ஒரு 16 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு இன்னுமே ஷாம்பூ ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக நான் சார்கோல் இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டரை எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வாட்டரியாக ஆகிடக்கூடாது. மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 to 6 கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். திக்னஸ் அதிகமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோம் அதிகமாகிடுச்சு, அதனால் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் சார்கோல்னாலே கொஞ்சம் நம்மளோட ஹேரை மாய்ஸ்சராக வைக்கிறதுக்கு கிளிசரின் ஒரு 5 ட்ராப்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். 5 to 6 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஹேரை நல்லா மாய்ஸ்சராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரை ஆகாமல் நல்ல ஒரு மாய்ஸ்சர் தன்மை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 4 ட்ராப்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பேஸில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கனால நம்ம இதில் எதுவும் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஷாம்பூ ரெடி. இதோட pH டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பாட்டிலுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு திக்னஸாக இருக்குது. இந்த திக்னஸ் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோமாக இருக்குது. ஸோ இது நீங்கள் கொஞ்சம் நேரம் செட்டில் டவுன் விட்டிங்க, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் விட்டிங்கன்னா இது நல்லாவே அந்த ஃபோம்லாம் போயிட்டு நார்மல் கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்மளோட ஷாம்பூ ரெடி. இதில் ஃப்ரீக்ரன்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். ஃபோமாக தான் இருக்குது. இதை நான் ஒரு பாட்டிலுக்கு மாற்றி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம மேக் பண்ணுற அந்த பேஸ் பொறுத்து தான் நமக்கு கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
இப்போ இதை நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது. பட் இது நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதோட ஃபோமிங்கே எப்படி வருதுன்னு. 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே ஃபோம்லாம் செட்டில் டவுன் ஆயிடுச்சு. நம்மளோட சார்கோல் ஷாம்பு இப்படி தான் இருக்குது. இது வந்து நான் ஹேண்டில் உங்களுக்கு வந்து வெறும் கையிலே ஸ்வாஷ் பண்ணி காட்டுற பாருங்கள் ஃபோம் எப்படி வருதுன்னு. நம்ம பேஸில் நல்லா ஃபோம்ஸ் வரும். நல்லாவே நம்ம ஹேரை நல்லா கிளென்ஸ் பண்ணும். இந்த சார்கோல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டேண்ட்ரஃப்க்கு, நம்ம ஹேர் க்ரோத்துக்கு, நம்ம ஹேர் இச்சினஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா 3 கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கடையில் வாங்குகிற பேஸஸும் நல்ல ஒரு குவாலிட்டியான பேஸஸாக பார்த்து வாங்குங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருந்தால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பேஸஸோட லிங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளோட ஷாம்பூஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கூட கேட்டுக்கலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிஷா.